நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஜாப்ப பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு வந்து சார் என்ன அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாங்க, அதன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் கேட்டவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மெயில் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து அந்த மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேஜா இருக்கும். அத வந்து ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அத பிரிண்ட் அத வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க அதையும் பார்த்து பண்ணிடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கரெக்டான பர்சனுக்கு மட்டும்தான் வந்து ரீஃபண்ட் வந்து குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டான பர்சன்னா யாருன்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி வந்து குடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த மெயிலில் வந்து ரீஃபண்டுக்கு வந்து அந்த மெயிலில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2500 பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அதில் கரெக்டான பர்சன் அப்படின்னா ஒரு 1800 பேர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கரெக்டான பர்சனுக்கு மட்டும்தான் வந்து ரீஃபண்ட் குடுக்குறதா இருக்காரு. அப்புறம் ஏப்ரல் 10க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் 10க்குள்ளே ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து மெயில் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணால் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஏப்ரல் 10க்குள்ளே வந்து மெயில் பண்ணவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அமௌண்ட்டு போட்டுருவாங்க. பேஜ் வந்து போட்டுறதா சொல்லியிருக்காங்க ஒரு பேஜாக. ஸோ நெக்ஸ்ட் அது 10ஆம் தேதிக்கு மேலே வந்து சென்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அது எப்போ போடுறது அப்படின்ட்டு அவர் வந்து இனிமேல் தான் சொல்லுவாராம். ஸோ 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த மெயிலுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஓ டிவிஎம் மெயில் இருக்குல்ல, அந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட்டும் பண்ணியிருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாதி பேர் வந்து மெயில் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெயில் பண்ணியிருக்கிறது, அதாவது ரீஃபண்டு கேட்டிருக்கிறது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து மெயிலும் அதாவது பேங்க் டீட்டெயில்ஸும் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. இவங்க தான் கரெக்டான பர்சன். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு பேங்க் டீட்டெயில்ஸு, இன்னொன்று கரெக்டான மெயிலில் வந்து நீங்கள் மெயில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் ரீஃபண்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் வாலெட் வந்து எப்போ ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒர்க் பண்ண அமௌண்ட் இருக்கும்ல, அப்ளிகண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுருப்போம் இல்லையா? அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ஏறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டே வந்து இந்த மந்த்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருவாங்க. வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் பர்சன். பாஸ்வேர்டு வந்து ஒரு சில பேர் வந்து மறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ஒர்க்கிங் வாலெட்டில் வந்து அமௌண்ட்டை வந்து மாற்றி வைக்க முடியலை அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இதனால தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு போடுறது வந்து நம்மளுக்கு வந்து டிலே ஆகுது. ஸோ அவங்களுக்கு சொல்யூஷன் வந்து சார் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாஸ்வேர்டு இதை வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சரி பண்ணோடனே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து மொத்தமாக வந்து பேமெண்ட் வந்து போட்டுருவாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டேட் வந்து சார் சொல்லலை. கவர்மெண்ட்டுக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அப்ரூவல் கிடச்சிருச்சு. இன்னும் 2 பேர்கிட்ட மட்டும் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல ஒரு எஸ்பிஓ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொண்டு வருவாங்க ஃப்யூச்சரில் வந்து. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 பேர்கிட்ட மட்டும் கவர்மெண்ட் சைடு வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஜிஎஸ்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக கிடச்சிருச்சு. இந்த அப்ரூவல் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிட்டா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.